வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நாம் தினந்தோறும் கட்டுமான சம்மந்தப்பட்ட டிப்ஸுகளை நிறையா பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாத்ரூம் கட்டும்போது நடக்கக்கூடிய ஒரு 5 விதமான தவறுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சரி செய்தால் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுகிற இடம் சொல்லப்போனால் பாத்ரூம் தான். அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் பெட்ரூமில் நம்ம தூங்கும்போது தான், ஹால் சாப்பிடும்போது மற்ற அமர்ந்துப்போம். மற்றபடி நம்ம குளிக்க டாய்லெட் போகிறதுக்கு நமக்கு மட்டுமல்ல எல்லாரும் சென்ற ஒரு இடமாக இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்தப்படுகிற இடமாக இருக்கிறது. இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சரியான ஸ்லோப். அதாவது பாத்ரூமுக்கு இந்த குளிக்கிற தண்ணீர் அல்லது கோப்பை வைக்கிற இடம் ரெண்டுமே, இந்தியன் கோப்பை வைக்கிறா இருந்தாலும் சரி, அதில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு, அப்படி கோப்பையில் தண்ணி தேங்க தான் செய்யும். மற்றபடி அது நல்லா ஸ்லோப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி ஸ்பீடாக போயிடணும். அங்கே நிற்கக்கூடாது. தளத்தில் தண்ணி நின்றுச்சுனாவே பிரச்சனை தான். ஒரு வேளை நீங்கள் மாடியில் பாத்ரூம் கட்டுறீங்க அப்படின்னா அங்கேயுமே தண்ணி தேங்கிச்சுனாலும் பிரச்சனை தான், சீலிங்கு பிரச்சனை உண்டாகும். அதனால் அடுத்த தலைப்பில் சொல்கிறேன். அதனால் நல்ல ஸ்லோப்பு சரியானது கொடுத்துட்டீங்கன்னா தண்ணி தேங்காதபடிக்கு அதை சரியாக செஞ்சுருங்க. ரெண்டாவது வாட்டர் ப்ரூஃபிங். தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாது. அதாவது நம்ம கோப்பை வைக்கும் போதுமே அந்த இடத்த நல்லா ஒன்று போல் காட்டன் துணியை வச்சு நல்லா சிமெண்ட் பாலை வச்சு நல்லா சுற்றிடணும். லீக்கேஜ் ஆகிடக்கூடாது. மாடியிலையும் நீங்கள் பாத்ரூம் வைக்கும்போது இதே தான். லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா சீலிங்கை ஃபுல்லாக கம்பி ஃபுல்லாக இதாயிரும், பழுதாயிரும், கீழே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் மாடியில் நீங்கள் பாத்ரூம் வைக்கிற மாதிரி தான் டாக்டர் ஃபிக்ஸிட் ஆயிலு அந்த பவுடர் கலந்து லிக்விட் நிறையா வந்துருக்கிறது. அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீட்டாக போய்கிட்டே இருக்கும். அதனால் வாட்டர் ப்ரூஃபிங் மிக மிக அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன், எக்ஸாக்ட் ஃபேனு, அடுத்து வெண்டிலேஷன் கண்டிப்பாக வேணும். ஒரு சிலர் பாத்ரூமில் எதுக்குங்க இப்போ பெரிய ஜன்னல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக குட்டியாக அல்லது சின்ன ஒரு ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டு விட்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் பொதுவாக பாத்ரூமில் 2 ஜன்னல் வைக்கிறோம். அது நம்ம கண்ணாடி போட்டுருவோம். வெளியிருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரியாது. அதனால் பாத்ரூமில் ஜன்னல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஹீட் வெளியே போகணும். கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு காற்றே போகிறதுக்கு முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப டைல்ஸ் எல்லாம் துருப்பிடிக்கிறது. அதாவது கருப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப கரையாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும். அதனால் காற்றோட்டம் கண்டிப்பாக அவசியம். அதுக்காண்டி பெரிய ஜன்னல் வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு 2 ஜன்னலாவது கண்டிப்பாக வைக்கலாம். இடத்த பொறுத்து ரொம்ப சின்னதாக இருந்தால் 2க்கு 1 ஜன்னல் கூட வைக்கலாம். அந்த ஜன்னல் கண்டிப்பாக அவசியம். அதுக்கு நம்ம கண்ணாடி போட்டுட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து 4வது விஷயம், பைப் பாயிண்ட்ஸு. முதல்ல திட்டம் போட்டுருங்க. எனக்குள்ள சவர்களுக்குள்ளே வரணும், வாஷ் பேஷன் எங்கே வரணும், டாய்லெட்டு இந்த இடத்துல வருது அதுங்கிறத ஃபுல்லாக சவரு எல்லாத்தையுமே டேப் எந்தெந்த இடத்துல வருது அதெல்லாம் பிளான் பண்ணிடுங்க. மாற்றி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இல்லாதபடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கிற இடத்துல நீட்டாக சுத்தமாக எங்கெங்கே ஃபிட் பண்ணி ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி சூப்பராக வச்சுருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே. அடுத்து கடைசியாக டைல்ஸ் வழுக்கும். இந்த டைல்ஸ் போடாமல் இப்போ நீங்கள் கல் வாங்கினீங்கன்னாவே சுவருக்கு டைல்ஸ் கொடுப்பாங்க, கீழே தரைக்கு ஒரு கல் கொடுப்பாங்க. சொரப்பாக இருக்கும், வழுகாதபடிக்கு இருக்கும். சின்ன பிள்ளைகளோ வயதானவோ யார் போனாலும் கல் வழுகக்கூடாது. ஒரு சில வீட்டில் பார்த்துருந்தேன், கல் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வாளுக்கு ஒட்டின கல்லை கீழே போட்டாங்க. அது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கொஞ்சம் தேங்கி நினைச்சுன்னா வடி விழுந்துருவாங்க. அதனால் சிறு பிள்ளைகளும் வயதானவர்களும் பயன்படுத்துகிறது. அந்த மாதிரி டைல்ஸ் தரைக்கு வழுக்கும் டைல்ஸ் போடாமல் நல்ல டைல்ஸை போட்டுருங்க. சொரப்பான கல் போடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லப்போனால் இன்னொரு விஷயம், பாத்ரூமு கதவு திறக்கும்போது அது தண்ணி படுற இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உள்ளே திறக்கிறதுக்கு முடியல அப்படின்னா வெளியே திறந்து உள்ளே போகிற மாதிரி, அந்த மாதிரி அது இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
மாற்றிக்கிறலாம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு லைட்டு வந்து சிஎஃப்எல் போதுமா, டியூப் லைட்டா இல்லை ஸ்பாட் லைட்டாக, என்ன லைட்டு வந்து பாத்ரூமுக்கு தேவையோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க. வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு தவறு, இப்போ ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்லோப்பு, வாட்டர் ப்ரூஃபிங்கு, வென்டிலேஷன், 5 பாயிண்ட்ஸு, டைல்ஸு, இந்த ஒரு 5 விஷயத்த சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலும் அது வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அப்புறம் திரும்ப அதை உடச்சி எடுத்து செஞ்சு அது பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்த்துட்டு ஒர்க்கை முடிச்சிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து வருவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.